கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை இரு பிரிவுகள். வருகை குறித்த நினைப்பே இல்லாதவங்க, ஆவலோடு இயேசுவின் வருகைக்காக காத்திருப்பவர்கள். எந்த பக்கம் நாம வசனத்தை பார்ப்போம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். மற்றொரு வசனம், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஸோ இந்த இரு தரப்பினரை நம்ம பார்க்குறோம். இயேசுவின் வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு விருந்தாளி இல்லை ஒரு லேப் இன்ஸ்பெக்டர் இல்லை கேரல்ஸ் ரவுண்ட் வரும் பொழுது நம்ம எப்படி இடத்தை அவர்களுக்கு பிடித்த மாதிரி ரெடி பண்ணுறோம், அவர்கள் வருவதை ட்ராக் பண்ணி கொண்டே இருப்போம். வேண்டாத காரியங்களை நீக்கி இடத்தை சுத்தம் பண்ணுவோம். அதை பற்றியே நாள் முழுவதும் பேசிக்கொண்டு இருப்போம். கார் சத்தம், வண்டி சத்தம், செருப்பு சத்தம் கேட்டு வருவதற்கு முன்பதாகவே வந்துட்டாங்கன்னு கூச்சலிடுவோம். அந்த அளவுக்கு ஆவல், எதிர்பார்ப்பு. இதே மாதிரி தான் நாமும் இயேசுவின் வருகையின் காலத்தை அறிந்த நாம் எந்நேரமும் அவர் வருகையை குறித்து வீட்டில், வேலையில், சபையில் பேசிக்கொண்டே காத்திருக்கணும். இன்றைக்கு வர சான்ஸ் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. 40,000 குழந்தைகள் மறிக்கும் நிலை காசாவில் உண்டாயிருக்கு. அப்ப வந்துடுவார் என்று ஆவலோடு காத்திருக்கணும். எப்படி பிரதர் எம்டி ஜகன் அவர்கள் ஒவ்வொரு நேற்று வரை நிகழ்ச்சியிலும் சொல்ற வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிறார். நாமும் அப்படிதான் இருக்கணும். நாம் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து வீட்டில், வேலையில் காரியங்களை நடத்த வேண்டும். இன்னொரு கூட்டத்தார் எப்படி இருப்பாங்கன்னா, பெருந்திண்டி. என்ன உண்றது, என்ன உடுக்கிறது, இதே தான் அவங்களுடைய சிந்தனையில் இருக்கும். இன்னைக்கு என்ன சமைக்கிறது என்று சொல்லி வெறியினாலும், அதாவது குடி வெறி, மது வெறியினால இயேசுவின் வருகையை நினைக்காமலே போயிடுவாங்க. லௌகீக கவலை, பண தேவைகள், படிப்பு, வேலை, திருமணம் என்று சொல்லி உலகத்துக்குரிய கவலைகளால் மூழ்கி இயேசுவின் வருகையை மறந்து கிடப்பாங்க. ஸோ ஏசப்பா, நாங்கள் இதில் எந்த பக்கம் நிற்கிறோம்? உம்முடைய வருகை குறித்து எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருக்கின்றோமா, இல்லை உலக மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதில் பிஸியாக இருந்து உம்முடைய வருகை குறித்து நினைக்க கூட நேரம் இல்லாமல் இருக்கோமா? கர்த்தாவே, உம்முடைய வருகையை மையப்படுத்தி அதற்காக வாழ்பவர்களாக எங்களை மாற்றும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துதி, கன, மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே.